லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். தேவன் நல்லவரும் நமக்கு நன்மை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளிலும் வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் உங்களை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். இந்த நாளில் நாங்கள் இதோடைய வார்த்தையை கேட்போமா? இந்த நாட்களிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மேலேயே நம்பிக்கையாய்க்கொண்டு தேவனையே சார்ந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிரியைகளை படிப்படியாய் அணுவாய் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை ரசித்து ருசித்து தேவனை நம்பிக்கொண்டிருந்த ஒரு தெய்வ மகன். அந்த தேவ பிள்ளை சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தேவன் எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறபடினால் அவருடைய உன்னதமான அந்த கிருபை, அந்த மேன்மையான கிருபை, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. தாவீதுடைய வரலாறை நாம் கவனிக்கிற பொழுது, கரவல் ஆடுகளுக்கு பின்பதாக திரிந்து கொண்டிருந்த மனுஷனை தேவன் தன்னுடைய வேலைக்காக, அது மட்டுமல்ல உன்னதமான ஒரு பணிக்காக உயர்வான ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி ராஜாவாக ஆளுகை செய்யும்படி தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தோடு அவர் விட்டுவிடவில்லை. அவருடைய சந்ததியில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்தில் வருவதற்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் கூட மாறியது. அன்பு பிள்ளையே, தேவனை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தேவனை நேசித்து அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை அவர் கடந்து வந்தார். பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழும்பி நின்ற பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதம் தாவீதை சூழ்ந்து கொண்டது. ஆண்டவர் அவரை வெறுத்து விடவில்லை. ஆண்டவர் சொன்ன, இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று தேவன் கண்டு கொண்டார். காரணம், ஆண்டவர் மேலே அவ்வளவு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையிலே நம்பினதினாலே அவர் பிரச்சனைகளை சந்திக்கவில்லை என்பது பொருள் கிடையாது. அவர் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், அவர் சொல்லுகிறார், நான் எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டு தனித்திருக்கும் குருவியை போல் ஆனேன். மிகவும் நான் கடினமான கட்டங்களுக்கு போன நேரங்கள் உண்டு. மிகவும் தனிமையான நேரங்களை அனுபவித்தது உண்டு. அங்கே சொந்த பிள்ளையே என்னை பகைத்தது உண்டு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு வெறுங்காலால் நடந்து போனார் என்று அவருடைய சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புகிற மனிதனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படி என்றால் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற மனிதனுக்கு எத்தனை துன்பங்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், தோல்விகள் வந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல், அவர்கள் தலை குனியாமல், அவர்களுடைய நம்பிக்கைகள் அழிந்து போகாமல், அந்த நம்பிக்கையின் நடுவிலே உன்னதமான தேவனுடைய சித்தம் நிறைவேறி அவர்களை உன்னதமான இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவதுதான் இந்த கிருபையினுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. மரியாளை குறித்து தேவதூதன் வாழ்த்துகிற பொழுது சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக என்று சொல்லி. எவ்வளவு ஒரு அருமையான வாழ்த்துதல். அவளுடைய வாழ்க்கையிலே பல வேதனைகள் இருந்தது, அங்கே பல சோகங்கள் இருந்தது, பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கிருபையினாலே அவள் மேற்கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற அந்த பாக்கியத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை அங்கே மக்கள் சொல்லுகிற பொழுது இவ்வண்ணமாய் சொன்னார்கள், உம்மை பெற்ற தாயும் நீர் பாலுண்ட முலையும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த தாய் கிருபை பெற்று அவள் வழங்கினாள். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையிலே பல அசௌகரியங்கள், பல ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரலாம். ஆனால் அந்த கிருபையினாலே நீங்கள் அவைகளை ஜெயிக்க போகிறீர்கள். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த போவதில்லை. உங்களை சாதனையாளர்களாய் மாற்றப் போகிறது, உங்களை சாதிக்க வைக்க போகிறது, உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. அதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். நீங்கள் செய்கிற தொழிலிலே, உங்களை தொழில் செய்கிற இடங்களிலே பலவிதமான நெருக்கடிகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளையாய்
இருக்கிறபடினால் அந்த நெருக்கடியிலே தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் மேற்கொண்டு அந்த இடத்திலே நீங்கள் உயர்ந்திருக்க போறீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் உங்கள் தலைகளை நிமிர்ந்திருக்கும்படி தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்களுடைய கல்வியிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவதுதான் அவருடைய மகா மேன்மையான நோக்கமாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலையில் ஆண்டவரே நீர் என்னோடு பேச மாட்டீரா, எனக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டீரா, என்னுடைய முயற்சிகளை நான் எப்படி மேற்கொள்ள தெரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தடம் புரண்டு போன ஒருவராய் இருந்தால் காலையிலே தேவனுடைய வசனம் உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது. என்னை நம்பி இருக்கிறவர்களை நான் கிருபையினால் நடத்த போகிறேன் என்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ அவரை நம்பிக்கொண்டு அவருடைய சத்தத்துக்காய் நீங்கள் காத்திருந்து அந்த பலத்தோடு கூட இந்த நாளை மட்டுமல்ல ஜீவன் உள்ள காலம் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கண்களை மூடி நாங்கள் செபத்துக்கு ஒருமனப்படுவோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீங்கள் ஒருவரே கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.